viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரண்டை ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை வாங்கும்போது இளந்தண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். பிரண்டை சாறு கையில் பட்டுச்சுன்னா அரிப்பு ஏற்படும். அதனால் நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு க்ளீன் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்களுக்கு பிரண்டை ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. உடலில் இருக்க கெட்ட கொழுப்பு குறைக்க உதவுது. பிரண்டையை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது அஜீரணம் குணமாகும், பசியை தூண்டும். பிரண்டையில் கால்சியம் மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்கிறனால எலும்புகளுக்கு வலிமையை தருது. பிரண்டையில் இருக்கிற இலையை முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். பிரண்டை இலசாக இருந்துச்சுன்னா நார் அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் விளைஞ்ச தண்டில் நார் இருக்கும். இந்த மாதிரி உரித்து எடுத்துடணும். கணு பகுதியில் ஒடிச்சிங்கன்னா நார் ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி 4 சைடும் நாரை நல்லா உரித்து எடுத்துருங்க. இப்போ சின்ன சின்ன பீசஸாக ஒடிச்சிக்கிங்க. இந்த மாதிரி எல்லா பிரண்டையிலையும் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு 20 பல், புளி லெமன் சைஸ். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரண்டை, பூண்டு, புளி 3ஐயும் இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும். பிரண்டையில் நமப்பு தன்மை அதிக அளவில் இருக்கும். அதனால் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கிங்க. ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரைச்ச கடுகு வெந்தயப்பொடி சேர்த்துக்கிங்க. பிரண்டை விழுதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிரண்டை ஊறுகாய் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ
ஈரம் இல்லாத உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.